தமிழ் பேசுற எல்லா உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க சுஜின். ஓகே, காதல், கல்யாணம், மகிழ்ச்சி, அப்புறம் கல்யாணம் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. சரி, தனியா இருக்கிறவங்களையும் இந்த கல்யாணம் பண்றவங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி 3 முக்கிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. சரி, அது என்ன? அந்த சுவாரஸ்ய தகவலை நீங்களும் கேளுங்க, வாங்க பார்க்கலாம். மேரேஜ் பண்ணிட்டாலே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. காதல், திருமணம் இதற்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில இந்த ஆய்வு முடிவுகள் வெளியே வந்திருக்கு. பொதுவா 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த 3 கேள்விதான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு திருமண உறவு கட்டாயம் தேவையா, இல்ல தனியாக வாழ்ந்தாலே உங்களோட மொத்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியே இல்லாம மாறிடுமா, திருமணம் பண்ணின பிறகு அது தோல்வியில முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த 3 கேள்வியும் தான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். மெக்சிகன் மாகாண யூனிவர்சிட்டியில 18 முதல் 60 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 8000 பேரோட உறவு பின்னணிகளை ஆராய்ஞ்சுதான் இந்த பதிலை சொல்லியிருக்காங்க. ஹாப்பியா சந்தோஷமா இருப்பதற்கு தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்மில் பெரும்பாலானோர் நினைக்கிறாங்க. இந்த ஆய்வு சொல்லுது, உண்மையிலேயே சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே ஒருவர் நல்ல உறவுடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு முழு கதையுமே முடிவு செய்துவிட முடியாதான். திருமணம் அல்லது காதல் உறவுகளிலுமே மகிழ்ச்சி இல்லாமல் அதிகமானோர் இருக்கிறாங்களாம். அதே மாதிரி தனித்து வாழ்பவர்களும் ஃப்ரெண்ட்ஸ், வேலை, மனசுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் திருமண உறவு மட்டும் இல்லாம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று இந்த ஆய்வு சொல்லுது. ஒருத்தர் சந்தோஷமே இல்லாம திருமணம் செய்து கொள்வதால மகிழ்ச்சி கிடைத்துவிடும் என்று நினைத்து திருமணம் செய்வது பெரிய ஏமாற்றம் தான் தருமா. திருமணத்தோட மகிழ்ச்சியை தொடர்பு படுத்துவது முற்றிலுமே தவறு என்பது இந்த ஆய்வுகள் சொல்லுது. முழுக்க முழுக்க மனநிலை சம்பந்தப்பட்டது தான். இன்னும் சொல்ல போனா, தனியாக வாழும்போது உங்களால் மகிழ்ச்சியையும் மனநிறைவும் அடைய முடிந்தால் உங்களால் அந்த மகிழ்ச்சியை வாழ்க்கை முழுக்க தக்க வைக்கலாம். இப்படி பார்க்கும்போது திருமணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பில்லை என்கிறது தான் இந்த ஆய்வு சொல்லுது. இன்னும் சொல்ல போனா, அந்த 3 கேள்விகளுக்குமே உளவியல் பேராசிரியர் வில்லியம் பதில் சொல்லியிருக்கிறாரு. திருமணம் செய்து கொள்வதால் மகிழ்ச்சி கிடைத்துவிடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமுமே கிடையாது என்கிறாரு. வாழ்க்கை முழுவதுமே தனியாக வாழ்ந்தவர்களுக்கும் வித்தியாசமான உறவு பின்னணி கொண்டிருந்தவர்களுக்கும் இடையே மகிழ்ச்சியோட அளவை பொறுத்தவரை பெரிய வித்தியாசமே கிடையாதான். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபைனலா சொல்ல போனா, திருமணம் செய்து கொண்டவர்களும் சரி, திருமணமே செய்யாதவங்களும் சரி, ஒரே அளவிலான மகிழ்ச்சியுடன் தான் இருக்கிறாங்களாம். இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாமே இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்கன்னு தான் சொல்ல வருது. பொதுவா காதல் படங்கள் எல்லாமே நெஞ்சிருக்கும் வரை இதயத்தை திருடாதே, இந்த மாதிரி சோகம் பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையும் கடுப்பா தான் இருக்கும். டெய்லி ஃபோன் கால்ஸ், மெசேஜ், அவுட்டிங்ஸ், வீண் செலவு தான். அதே தனியா இருக்கிறவங்களும் தியேட்டர், ஃப்ரெண்ட்ஸ் என ஜாலியா தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, மன உளைச்சல் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகுதான். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ரீசெண்டா சூசைட் பண்ணின பிரபலம் சுசாந்த் சிங் கூட தில் பேசரா படத்தில் சொல்லியிருப்பாரு, என்னோட வெற்றிகளும் வெற்றிகளாக பார்க்கப்படுவதில்லை, என்னோட தோல்விகளும் தோல்விகளாக பார்க்கப்படுவதில்லை, இந்த உலகம் எல்லாருமே அனுதாபமாக தான் பார்த்துட்டு கடந்து போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, 35 வயசுல கல்யாணம் ஆகாம இருக்கிற ஆணும் சந்தோஷமா தான் இருக்காங்க, 21 வயசுல கல்யாணம் பண்ணியும் சீரழிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம விதிப்படி தான் நடக்க போகுது. இதுக்காக கல்யாணம் ஆகல அப்படின்ட்டு மனசை போட்டு குழப்பாம இருங்க. அதுலயும் கல்யாணமாகி சந்தோஷமா இல்லாதவங்க இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை உருவாக்கிக்கோங்க. ஒரு கல்யாணம் பண்ணவங்களும் சரி, 3 கல்யாணம் பண்ணவங்களும் சரி, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா எல்லா வாழ்க்கையிலுமே உள்ள போய் டீப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க. நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நான் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரலாம்.